குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நாம இப்ப பாத்தீங்கன்னா தோஷம் தோஷம் என்று சொல்கிறோம். இந்த தோஷம் உங்களுக்கு எப்படி பாதிக்கும், தோஷம் எப்படி பாதிக்குங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது ஒருத்தருக்கு என்ன சொல்றோம், கலத்திர தோஷம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்கள், ராகு கேது தோஷம்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்களும் எப்படி பாதிக்குது, எந்த மாதிரி பாதிக்கும், அது யாரை பாதிக்கும், ஒரு ஜாதகத்துல இந்த தோஷங்கள் இருந்தா யாரை பாதிக்கும், ஜாதகரை பாதிக்குமா, இல்ல அங்க வரக்கூடிய உறவுகளை பாதிக்குமா, இல்ல கலத்திர தோஷம்னு சொல்றப்போ கலத்திரத்தை பாதிக்குமா, இது யாரை பாதிக்கும், எந்த உறவை பாதிக்கும், எந்த உறவுக்கு உண்டான கலத்திரத்தை பாதிக்கும், எந்த உறவுக்கு உண்டான தொழிலை பாதிக்கும், எந்த உறவுக்கு உண்டான செயல்பாட்டை தடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. தோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யார், இந்த 7ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பாத்துங்க. இப்போ பொதுவே ஒரு கலத்திர தோஷம் அப்படின்னு எடுத்தீங்களேன், இப்போ 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த 7க்கு உண்டான அதிபதி போய் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல புதனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. இந்த புதன் 8கூடைய புதன் 7ல பரிவர்த்தனையாகி உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க 7ஆம் பார்வைய செவ்வாய் வீட்டை பாக்குறாங்க, விருச்சிகத்தை பாக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது, இந்த விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது, இந்த ராசியில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான உறவு முறை எதுவோ அந்த உறவு முறைகளுக்குள்ள கலத்திரத்துல தோஷம் இருக்கும்.